அப்பனே முருகா காப்பாத்துப்பா. டேய் டைம் ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாம் வேட்டைக்கு ரெடி ஆகுங்க. மச்சான் கருப்பேங்கடா. அவன் ஏரியால கெட்டப்பா ரெடியா இருக்கான்டா. அப்போ ஓகே. முருகா அம்மன் பேரை சொல்லி ஏமாத்த போறோம். வசூல் வெயிட்டா வரணும். ஓகேவா முருகா நீ தான் வாங்க வாங்க. டேய் மாப்ள, மாமி கிட்ட சாமி பேரை சொல்லி வசூல் பண்ணோம்னா உண்டியலும் பொங்கு. பால் தான்டா கைராசியான பொம்பளை. மாமி மாமி. மாமி. சீ, அவசரப்படாது. என்னடா முத்து, எல்லாரும் ஒரே பக்தி மயமா வந்திருக்கே. மாமி, உங்களையும் மாமாவையும் பார்க்கும் போது அப்படி பத்மனி சிவாஜி மாதிரியே இருக்கிறீங்க. இந்த கலர் சாரில கூட இது நம்மால சோபனா மாதிரியே இருக்கீங்க மாமி. ஓடு அம்பி, அம்மனுக்கு கூழ் ஊத்த போறோம். சென்டிமெண்டா வசூல் உங்கள்கிட்டதே. என்கிட்ட குலுக்கி என்னடா அம்பி பிரயோஜனம்? மாமா கிட்ட குலுக்குங்கோ. நான் உண்டியிலே பணம் போறது இல்ல, சாமி உண்டியிலே அப்ப பணம் போட போறேன். ஓடுங்க மாமா. மாமா 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 ஓடுங்க மாமா. மாமா 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 ஓடுங்க மாமா. ஓடுங்க மாமா. போட்டாச்சு. சாவாஸ். மாமா போட தயங்கினாலும் மாமி எடுத்து பட்டுன்னு போட்டாலே. ரொம்ப புகழாதடா அம்பி, எனக்கு வெக்கமா 100 இருக்கு. ரூபாய்க்கு 108 போய் சொல்லுவோம். ஏ மாப்பிள்ள சாமி, அங்க பாருடா, ஒரு பெரிய தொழிலதிபர் வராரு. இப்ப நம்ம மடக்குனா ஆயுசு முழுக்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம்டா. படுத்துக்கிட்டே தண்ணி அடிக்கலாம்டா. டேய் வெயிட்டா போடுவார் போல இருக்கடா. வருக அம்மானியே. எஸ், வாட் ப்ராப்ளம்? ஓ, அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்களா? பிசினஸ்மேன் கரெக்டா சொல்றாரு பாரு. ஆமா, என்னைக்கு? நாளைக்கு சார். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கலந்து எனக்கு ஒரு கட்டிங் எடுத்து வைங்க, நான் வந்து குடிச்சுக்கிறேன். வாட் டொனேஷன்? பாத்தியா, அதையும் கரெக்டா சொல்றாரு பாரு. வள்ளல் பரம்பரையில கடைசி வாரிசு இருக்கு. தேங்க் யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. டேய் மாப்ள, இங்க வர்றா, உண்டியல்ல லைட் எரியுது. ஆமாடா. கள்ள நோட்ட போட்டான்டா. ஆமாடா. டேய் பொசக்கட்ட மேல. அது ஏன் பேர் இல்லையே? டேய் சரத்தவள திருப்புடா. உன்னைனா ரோட்ல நடக்க விடுறே தப்பு. கரண்ட் கம்பியில கட்டி வச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்தணும்டா. வாட் ப்ராப்ளம்? நீனே ப்ராப்ளம். ஆத்தா உண்டியல்லே கள்ள நோட்ட போடுறதும் இல்லாம கெவுருமண்டை ஏமாத்துறதும் இல்லாம ஆத்தால ஏமாத்த பாக்குறியடா. டேய் எங்கடா காந்தி தாத்தா போட்டோவே காணோம் இதுல. ஸ்மால் மிஸ்டேக். அவசரத்துல காந்தி தாத்தா போட்டோ அடிக்கிறதுல எங்க தாத்தா போட்டோ அடிச்சிட்டேன். வெரி சாரி. ஸ்மால் மிஸ்டேக் இல்ல கண்ணா, வெரி பேட் மிஸ்டேக். அடிங்கடா. இந்த சிம்பிள் விஷயத்துக்கு இப்படி குத்துறானுங்க. அவசரப்பட்டு உண்டியில பணத்தை போட்டுமோ, நம்ம ரகசியம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவுத்துதோட விட்டாருங்க. டேய் ஆத்தா வந்திருக்கேன்டா. உண்டியல்ல பணம் போடுங்கடா. டேய் டேய் கூழ் ஊத்துங்கடா. டேய் வாங்க சீக்கிரம் வந்து போடுங்க. சீக்கிரம் வந்து போடுங்க. போடுங்க. சீக்கிரம் போடுங்க. ஓவரா பில்டப் பண்ணாத. ஏய் எல்லாரும் வீட்டுல போய் சோறாக்குங்க. டேய் கிளவி கொஞ்சம் தண்ணி ஒண்ணு வாங்கடா, செத்துட்டு போகுது. நான் கண்டிப்பா முடிச்சு தரேன் சார், நான் இருக்கேன்ல. இனிசையா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்கய்யா. அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால முடிஞ்சது 5000 10,000 உண்டியில போட்டு போங்கய்யா. ஆமா சார். உண்டியல் கிட்டே வசூலா? சரி, அம்மா கிட்ட கொடுங்க. கொடுத்தாங்கம்மா, கை நிறைய போட்டு போங்கம்மா. நம்ம கேட்டுருச்சோ சார். சார் இனிமே கூழ் ஊத்துறேன் கஞ்சி ஊத்துறேன் என்கிட்ட வந்த ஸ்டப்பே அரைக்கிறேன். சரிங்க சார். ஒழுங்கா வாட்டர் கேன் போட்டு பொழப்ப பாரு. சாரிங்க சார், அப்படியே செஞ்சிரேன் சார். வாங்கடா வாங்கடா. இந்த உண்டியல அரசாங்க உண்டியல் கொடுப்போம். அரசாங்கத்தை வாழ வைக்கிற தெய்வம்டா நம்ம. இன்சு தண்ணி கேன் புடைச்சிருச்சு, ஆனா நம்ம பாட்டுல அடிக்கிறோம். குடி நல்லா கூலிங்கா குடுனா. இந்தா எடு, அதை எடுத்துக்க. இன்னும் 2 குடு. உண்டியல் மிச்சத்தை நீங்களே டிப்ஸா வச்சுக்கிறீங்க. ஏத்தா 4 இடத்துல நாங்க பிச்சை எடுத்து கொண்டு வர வேணாமா? இந்தா புடி. ஆஹா, பரம்பரை குடியாரியா இருப்பாங்க. ஆத்தா ஆடு உடுப்பா, கோழி உடுப்பா. அம்மா எல்லாத்துக்கும் இப்படி பாட்டில் கொடுத்துருக்காளே ஆத்தா மாமாயி. நீதான் காப்பாத்தணும். டேய் இத்தனை காலத்துக்கு தாண்டா அம்மாலும் பயந்து இப்படி தண்ணி அடிக்கிறது. மிச்சரை தூக்கி ஒளிச்சு வை. அந்த காலத்துல பெரிய விவரமா தாண்டா இருந்திருக்காங்க. என்னடா சொல்ற? போலீஸுக்கு சைரன் மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு கொலுச மாட்டி விட்டுருக்காங்க. ஓ, அதுவா? என்னம்மா? அண்ணா, அம்மா சாப்பிட கூப்பிடுது. ஓ, நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரேன், நீ போ.
புரியுது புரியுது. என்ன சாப்பிட்டு சாப்பிட போறியா? அதுக்குள்ள சாப்பாடு சூடாரி போயிடுமே. இன்னைக்கும் கவனிக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி சரி, ஹாட் கேரியில் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வந்து சேரு. Okay, thank you. நல்ல பாசமலர் அண்ணன் தங்கச்சி காம்பினேஷன். தமிழ்நாட்டுல தாசிலார்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் கரன்சிய வச்சே கவுத்து போடுறாங்க. சும்மா இருங்க, மொட்டை மாடிக்கு வந்துட்டா கொஞ்சங்க. 362 லைனுக்கு வாங்க. 362 லைனுக்கு வாங்க. 362 லைனுக்கு வாங்க. ஹலோ, நான் 362 டிரைவர் முத்துக்குமாருங்க. எப்ப கால் பண்ணாலும் 5 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்பியா? ஏங்க ஸ்டாப்பிட்டு இருந்தேங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் கிடையாதா? சாரிங்க. சரி, கஸ்டமரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொஞ்சம் கொடுங்க. பேரு பார்வதி, நம்பர் 17 ஆர்கே ஸ்ட்ரீட், மொபைல் நம்பர் 9621323226. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சாப்பிட்ட? முட்டை பச்சிங்க. நிறைய முட்டை தின்னு கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் திமிரா பேசுறேன். ஓவர் அண்ட் அவுட். முஞ்சா பாரு. என்னடி, எங்களுக்கெல்லாம் வடை பாயசம் கிடையாதா? போடி, அந்த கருப்பு கரைசனை கொஞ்சம் கலாய்ச்சேன். இப்படிதான் கண்டினியூ ஆகும். சரி, உன்னோட பென் டிரைவ் கொடு, நான் பையரோட காப்பி இப்ப எல்லாம் இருக்கு, பத்ரயா. ஓகே. ஹலோ, ஃபாஸ்ட் ட்ராக் கண்ட்ரோல் ரூம். நான் முத்துக்குமார் பேசுறேங்க. ஓவர். சொல்லு. ஏங்க என்ன இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? நான் இப்போ உன்னை டார்ச்சர் பண்ணேன்? ஏங்க தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. 17 பதிலா 70 சொன்னீங்கன்னா என்ன விளையாடுறீங்களா? அங்க போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? நான் உனக்கு 17 தான் சொன்னேன். நீ முட்டை போண்டா தின்ற இன்ட்ரெஸ்ட்ல 17 நோட் பண்ணிருக்க. தேவையில்லாம பேசாதீங்க. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எந்த முட்டாளும் நான் ஒரு முட்டாள்னு போர்டோட தெரிய மாட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சண்டை கோழியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சவுண்ட் விட்டாதான் சல்யூட் அடிப்பீங்கன்னு தெரியும். ஓவருங்க, வைங்க. என்ன திரும்பவும் முத்துக்குமார் மாட்டிக்கிட்டானா? மாற்ற மாதிரி தெரியுது, ஆனா மாட்ட மாட்டேங்கிறான்டி. 12B பஸ் வருமா இங்க? வருமா? நீ இங்க போனு. நான் அடையார் போகணும். வோல்ட் பி பஸ் அடையார் போகாதம்மா. இந்த விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க. கூட பெரிய மனுஷனை கூட்டு வர்றது இல்லையா? இல்ல, நீங்க வேணா துணைக்கு வரீங்களா? ரீசார்ஜ் பண்ணாமலே ஃபுல் டாக் டைம் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு பேசியே தீப்போம். ஆமா, ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா சொல்லிட்டீடா, காசு இப்பவே கொடுத்துறேன். ஏய் மாப்ள, என்னடா கிட்ட திடீர்னு? நாங்க பிட்டு ஓட்ற. ஒண்ணும் இல்லடா மாப்ள, நான் தாம்பரம் போறேன். நானும் தாம்பரம் தான் போறேன். ஏறு. நான் மதுரை போறேன், நீ போ. ஏறா. விட மாட்டாயில. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஒருத்தன் படிஞ்சான், அதை இன்னொருத்தன் வந்து கெடுத்துட்டான். அவ என்னடி சொல்ல போறா? எப்பவும் போல நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்ல போறா. பாடி போலாம். ஹே ஐஸ், ஆல் தி பெஸ்ட் டி. என்னடா இன்ஜின் ரொம்ப மோசமா இருக்கு? அண்ணே அண்ணே, உங்க ஆள் வந்திருக்குண்ணே. ஏய், வேலைய பாரா. அது ஏன் இல்ல, அது ஒரு 7.5. ஓய், யார பார்த்து 7.8ங்கறா? அண்ணே ஸ்பேனர் நம்பர் சொன்னாருக்கா. விட்டனா உன்ன. நீ என்ன அவனுக்கு ஒத்தா? ஏய், மரியாதை அவளை போய் படிக்க சொல்றா. திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு வைரமுத்து வரைக்கும் காதலை பத்தி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன்டா. வாண்ணே. முருகா, கிளட்ச் சரியில்லையே. அண்ணா, அது கியர் பாக்ஸ் தான் கழட்டி பார்க்கணும். சரி. சாயந்தரம் நான் பாத்துடலாம். சரி. அண்ணா, இந்த லூச போற வழியில ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆமா. நீ போமா. ஐயோ. சிப்பா. உன்னை பிக்கப் பண்ண சொன்னா எவனையும் டிராப் பண்ண சொல்றா? ஏய், தொல்லை பண்ணாத. நமக்கு இந்த காதல் இதெல்லாம் ஒத்து வராதுமா. ச்சே, இந்த வயசுல காதல் பிடிக்காதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீ அதான்டா இருப்ப. இந்த உலகத்துல காதல் இல்லாம எதுவும் இல்லடா. ஏய், புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல காதல் வராது. எங்க அம்மா அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நானும் அனாதி ஆயிட்டேன். லவ்லாம் சினிமாக்கு ஓகேமா, நமக்கு ஒத்து வராது. அப்பாட. போய் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான் போற மாமன் தொழிலதிபர், வாட்டர் சப்ளையர். அவனை கட்டிக்க. கருப்பா இருந்தாலும் உன்னை பொறுப்பா வச்சு பார்த்து. போதும் போதும். நான் யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் தேவையில்லை. காதல் என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸா? இவன் இல்லாட்டி அவன் இல்லாட்டி இவன்னு பிரிச்சு போட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. நான் வரேன். போடி. எல்லாம் உன் வேலை தானே. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லத்தா. டேய், இவ்வளவு நல்லவனாடா நீ? நண்பனுக்கா காதலிய தாரவாத்து குடுக்கிற நவீன கர்ணன்டா நீ. இவ்வளவு புகழ்ற கண்டுக்கிறவே ரொம்ப புகாத மாமா. நான் போய் கிளட்ச் பிளேட் வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்னடா கடுகு வேலை வெட்டினா எப்படி போகுது? எனக்கே வா. ஏய் இதோ பாருடி தாடி வச்ச ஆம்பளை சிங்கம். ஏய் அசீன், இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் தியேட்டர்ல பாக்கணும்னு சொன்னேன்ல, ஆமாண்டி. மாமன் தான் சிங்கம். இரும்பு கோட்டை பின்னால இருக்கு. கோட்டை ஸ்ட்ராங்கா தாண்டி இருக்கு. ஐயா பாக்கெட் வேற எம்டியா இருக்கு, இது வேற சிங்கம்னு சொல்லிருச்சு. டேய் கடுகு, அண்ணே 50 ரூபா பணம் இருந்தா எடுறா. 5 ரூபாய்க்கு 15 ரூபா வட்டி. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல குடுறா. இந்தாக்கா. மாமா இந்த வாட்டி 5 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அடுத்த அடுத்த வாட்டி வந்து 50 100 ரூபா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும். கல்யாணத்திலே சிக்கல், இதுல எங்கிட்ட ஆம்பளை புள்ள. சவனம்னா நல்லாத்தே இருக்கு. ஏமா இவ்வளவு லேட்டு? டியூட்டிக்கு டைம் ஆகுதுன்னு தெரியாதா? உன் பிறந்த நாளைக்கு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்டா. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. வெய். மாப்பிள்ளை வாழ்க மாப்பிள்ளை முனியாண்டி. வாழ்க டேய், 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 டேய். வாழ்க. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அண்ணா, சின்ன வயசுல அம்மா உனக்கு சாமிக்கு நேர்ந்துகிட்டு முனியாண்டின்னு பேர் வச்சதுல அதை இன்னைக்கு அம்மா இவங்க கிட்ட எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஐயோ கடவுளே. இருங்கப்பா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போலாம். சரிம்மா. இதுக்கு போய் ஏன் மாப்பிள்ளை நீ வருத்தப்படுற? எனக்கு இங்க பேரு கருப்பு என்ற சிந்து பாத்து. ஊர்ல என் பேரு உருளைக்கிழங்கு, எங்க அண்ணன் பேரு கருணக்கிழங்கு, எங்க தாத்தா பேரு சேனக்கிழங்கு. அப்ப நீங்க கிழங்கு குடும்பமா? மாப்ள, உன் பிறந்த நாள் இன்னைக்கு செமையா கொண்டாடுறோம்டா. பச்சி ஒயின் ஷாப்ல சரக்கு முத கொண்டு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆ? தலைப்பாக்கட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓ. உன் பிறந்த நாள கரகாட்டம், மயிலாட்டம், நைட் மியூசிக் இதெல்லாம் வச்சு கொண்டாடணும்னு ஆசைதே. ஆனா பச்சட்டி அடிக்குதாடா. ஆனாலும் 50 ரூபா போட்டு 150 ரூபா வச்சிருக்கோம் மச்சான். பேலன்ஸ் மட்டும் கொடுத்தனா போயிட்டு சரக்கும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துருவோம். 150 ரூபாடா? 150 ரூபா மச்சான். சிறப்புடா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி. எவ்வளவு அருமையான நண்பர்கள் எனக்கு. ஆமா சரிங்க, முத்துக்குமாருங்கிறது யாரு? அண்ணா. அது முன்னாடி, இப்ப கரண்ட்ல மினியாண்டி. சார் உங்களுக்கு பொக்கே வந்திருக்கு. மாப்பிள்ள பாத்துடா, பூக்குள்ள வெடிகுண்டு இருக்க போகுது. என் மச்சிடிச்சு தாலி எட்டாமே விதவியா போறா. ரொம்ப சந்தோஷம். டேய் உனக்கு யாரா பொக்கே அனுப்ப போறா? தெரியலையாடா, வெறும் போன் நம்பர் மட்டும் தான் இருக்கு. போன கூட ஆளு யாருன்னு கண்டுபிடிப்போம். இந்தா. ஹலோ ஹலோ, பொக்கே கொடுத்து விட்டீல, நீங்க யாரு? நீ யாரு? அவனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே நான் தான். அப்ப அவன் ஹேண்டிகேப்டா? போன் அவன்கிட்ட குடுறா. நீ ரொம்ப வில்லங்கமான ஆள் தான் தாயி. இந்தா மாப்பிள்ள. ஹலோ, எனக்கு நீங்க தான் பொக்கே கொடுத்து அமிச்சிங்களா? ஆமா, நான் தான் அனுப்பிச்சேன். ஆமா, உன் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. கால் டாக்ஸி சண்டை கோழி. டேய், நீ எதுக்கு எனக்கு பொக்கே அனுப்பின? பிறந்த நாளைக்கு பொக்கே அனுப்பாம பரோட்டாவா அனுப்புவாங்க? ஆமா, நம்ம 2 பேரும் தான் எனிமையாச்சே. 2 பேரும் எனிமி. என்ன பண்றது, வேலை பார்க்குற இடத்துல உனக்கும் எனக்கும் கான்ட்ரோவர்சி. ஹலோ, என்ன ஓவரா பேசுற? திமிரா? பிறந்த நாள் அன்னைக்கு யாருக்கிட்டயும் கோபப்படக்கூடாது, சந்தோஷமா பேசணும். டயலாக்கு நல்லா தான் இருக்கு. குழந்தைங்க அழுதுகிட்டே பிறக்கிறது சிரிச்சுக்கிட்டே வாழ்றதுக்காகத்தான். எப்படி சிரிக்க சொல்ற? காலையிலே உன் பொக்கைய பாத்துட்டேன்ல, சாப்பிடணும்டா. இன்னைக்கு நாள் விளங்கின மாதிரி தான். தினம் டியூட்டி நேரத்துல கழுத்து இருக்கிறியே, இன்னைக்குமா பொக்கை அமைச்சு கழுத்து இருப்ப? ஆம்பளைங்களை நேசிச்சு சந்தோஷப்படுத்துறவதான் உண்மையான பொண்ணு. இப்படி நோஸ் கட் பண்ணி சந்தோஷப்படுற நீ எல்லாம் பெரிய சாடிஸ்ட். ஓகே ஓகே, நீ இப்ப சந்தோஷப்படணும்னா நான் என்ன பண்ணணும்? தயவு செய்து இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. ஓகே, நான் இனிமே ஃபோன் பண்ண மாட்டேன். ப்ரோக்ராம் சொல்றது கூட என்ன கூப்பிடவே கூப்பிடாத. ப்ராமிஸ். சொல்லாத, செய்யி. மா, டேய், ஆம்பளைகள்ட்ட அடாவடியா பேசலாம்டா, பொம்பளைகள்ட்ட புரட்டிக்கலா பேசுறா. என்ன டிக்கு? புரட்டிக்கல். ஓ, பொயட்டிக்கா? சரிடா சரிடா. அம்மா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுடா. எல்லாருக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு பண்றேன். சரி, எடுத்து வை. அப்ப தலைப்பாக்கட்டு பிரியாணி கேன்சலா? இந்த சாக்க வச்சு 4 நல்ல கடிக்கலாம்னு வந்தேன். இதுக்கு பிரச்சனை வந்துருச்சா? உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கிளம்புங்கடா, இன்னைக்கு அவங்களுக்கு வழக்கம் போல ஊருகாதே போ. ஹலோ, நான் தான்டா, அவ கால் பண்ணாளா? டேய், அதுக்கு தான்டா வெயிட் பண்றேன். வை.
ஹலோ 362 முத்துக்குமார் ஹலோ 362 முத்துக்குமார் ஹலோ ஓவர் 362 முத்துக்குமார் அதே ஒரு சவால் இருக்கு அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா எனக்கு தலை வலிக்குதுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க ரெஸ்ட் வேணுங்க ஓவர் ஹலோ 362 முத்துக்குமார் ஹலோ 362 முத்துக்குமார் ஹலோ நான் கவிதா பேசுறேன் கவிதாவா ஒன் டே ட்ரிப் போறீங்களா இல்லைங்க எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாள் லீவ் வேணும் நீங்க வேற வண்டி ஓகே அனுப்பிச்சிருங்க ஓவர் பைத்தியமான என் தங்கச்சியை பத்தி கவலைப்பட்டே எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அவளை பாத்துக்க வழி தெரியாம மனநல காப்பகத்துல சேர்க்க போனேன். வணக்கம் சார். வணக்கம் சார். விடு நான் போறேன். யாருமா இவங்க? சார் அவங்க சிஸ்டருக்கு மனநலம் சரியில்லை, காப்பகத்துல சேர்க்க வந்திருக்காங்க. பேர் என்னம்மா? சாரி சார். என்னடி சும்மா இருக்க மாட்டேன். சாரி சார். பரவாயில்ல, கோவப்படாதம்மா. மனசார ஒரு குழந்தை, நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். சிஸ்டர், என்ன ஃபார்மாலிட்டிஸோ பார்த்து சேர்த்துக்கணும். ஓகே சார். ஏய் ஸ்ருதி, புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உனக்கு சேர்த்து தான் நாங்க டிக்கெட் எடுத்திருக்கோம், வா போலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் தானே நாங்களும் ஆசைப்படுறோம். எங்க கூட வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பல்ல. இல்ல, இதுக்கு மேல லைஃப்ல என்ன இருக்கு? நான் என் தங்கச்சி பாக்குறதுக்கு ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்களேன், சரியா? ஓகே, பை. ஸ்ருதியை உண்மையிலே பாராட்டணும். இந்த நிலைமையில கூட லைஃப் தைரியமா ஃபேஸ் பண்றா. இதுவே வேற யாராவது இருந்தா சூசைட் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க.